வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். ஒரு 15 கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸோடைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, நம்ம வந்து அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்க ஒரு குறிப்பிட்ட பீரியட் கொடுப்பாங்க, அதில் வந்து நம்ம எடுத்த வேஸ்டேஜ் இல்லாமல் தருவாங்க அப்படி சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஓல்டு கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க. அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம். சில கடையில் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தருவாங்க, சில கடையில் வந்து வேஸ்டேஜ் வந்து சில பர்சன்டேஜ் வரைக்கும் சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி ஒரு ஷாப்ஸில் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ எந்தெந்த ஷாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 15 கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸை பார்த்துடலாம். அது இல்லாமல் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுனால நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது, ஏதோ ஒரு சீட்டு போட்டு வந்திருக்குது. இதெல்லாம் உங்ககிட்டயே ஒரு மினிமம் அமௌண்ட் 10,000லேருந்தே கூட ஸ்டார்ட் ஆகுது. நிறைய கடையில் 10, 15, 25,000 உங்ககிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் இருக்குது, நான் போய் உடனே போய் கோல்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எடுக்காமல் இந்த மாதிரி ஒன் டைம் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு எந்த ஜுவல்லரி ஷாப்ஸ்னு பார்த்துடலாம். ஜிஆர்டி ஜுவல்லரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி அப்படின்ற ஸ்கீம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா வந்து 50,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் அவங்க இந்த லிமிட்டும் தரல. ஓல்டு கோல்டு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அது மாதிரி டெபாசிட் பண்ணாலும் ஓல்டு கோல்டும் அவைலபிள் பண்ணிக்கிறாங்க. வேஸ்டேஜ் வந்து 2 டைப் ஆஃப் வேஸ்டேஜ் வந்து அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அன்றைக்கி கட்டுற அமௌண்ட்டு வேல்யூ பேஸாகவே நீங்கள் எடுக்கணுன்னா வேஸ்டேஜில் வந்து 18% தராங்க. சப்போஸ் வந்து எனக்கு கிராம் பேஸாக தான் வேணும், இன்றைக்கி கட்டுற அமௌண்ட் அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கிராமாக வர வச்சு ஆஃப்டர் 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுக்கிறோன்னா 50% வந்து வேஸ்டேஜில் ஃப்ரீ பண்ணி தராங்க. 3% ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 10 மாதத்துலேயே வந்து ஃபுல் பெனிஃபிட்டோடு எடுக்கலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா 11 மந்த்து 10 மந்த்லேயே அவங்க வந்து எல்லாமே கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஆர்டியை ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஜிஆர்டியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஷாப்ஸில் போடுறதாலும் உங்கள் இஷ்டம். இது வந்து ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸும் போடுறேன், எந்த ஒரு லைன் ஆர்டர்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் பிளான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. 11 மந்த்து ஸ்கீம் இது பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் உங்ககிட்ட கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து டெபாசிட் பண்ணலாம். ஓல்டு கோல்டு இது மாதிரி எதனா கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, கோல்டு காயின் அந்த மாதிரி கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் கோல்டு காயின்ஸு இல்லைனா கோல்டு ஜுவல்லரி அவைலபிள் எடுத்துக்கிறாங்க. 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ, 3% ஜிஎஸ்டி. 11 மந்த்து ஸ்கீமு, 11 மந்த்து நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் 100% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. சப்போஸ் வந்து 11 மந்த் எனக்கு பீரியட் வந்து வெயிட் பண்ண முடியாது, எனக்கு வந்து ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு எனக்கு வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பர்சன்டேஜில் வந்து தராங்க. 5 மந்த்ஸ்னால் 5%, 6 மந்த்ஸ்னால் 6, 8 மந்த்னா 8% சொல்லிட்டு ஒரு மந்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வேஸ்டேஜ் வந்து அவங்க தராங்க. 11 மந்த் எடுத்துறதா இருந்தால் 100% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. தேர்டு பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட், இவங்க வந்து வெட்டிங் அட்வான்ஸ் பிளான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மினிமம் வந்து அமௌண்ட் 2 லட்சம், மினிமம் 25,000, மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓல்டு கோல்டு எடுத்துக்கிறாங்கன்னா ஓல்டு கோல்டு எடுத்துக்கிறாங்க, எந்த லிமிட்டும் அதில் சொல்லலை. 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ, ஜிஎஸ்டி 3% நம்ம தான் கட்டணும். 11 மந்த்து ஸ்கீமு. இதில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் எதனா ஒரு அட்வான்ஸ் புக் பண்ணுறீங்க, நான் ப்ரீடேட்க்குன்னா ஒரு 15 நாளில் வந்து நான் எடுத்துருவேன்னா 5% பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இதே வந்து ஒரு 120 நாள் எடுத்துக்கலாம் 35% பெனிஃபிட் எடுத்துக்கலாம். அது மாதிரி சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து கோல்டு காயின் வேணாலும் கோல்டு காயினும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில். மலபாரில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த் எந்த கடன் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இதில் வந்து சொர்ணதாரா ஷைனுன்னு சொல்லிட்டு ஸ்கீம் இருக்குது. கோல்டு வந்து இந்த ஸ்கீமில் வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி மினிமம் பார்த்திங்கன்னா 20 கிராம் கொடுத்துருக்குறாங்க. 916 கோல்டாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 20% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வேஸ்டேஜில் வந்து எடுக்கிறது தான் 20% வரைக்கும் வந்து நமக்கு ஃப்ரீ தராங்க. 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். 11 மந்த்து ஸ்கீமு. ஸ்ரீகுமரில் வந்து அமௌண்ட்டாக வந்து எதுவுமே கிடையாது, கோல்டாக தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து 916 இருந்துச்சுன்னா 20 கிராம்லேருந்து மினிமம் ஸ்டார்டிங் வந்து பண்ணுறாங்க. மங்களன் மங்கள், இது திருச்சியில் இருக்குது, சேலமில் இருக்குது இந்த கடை. இதில் வந்து தங்க மகள் சேமிப்பு திட்டம் மினிமம் பார்த்திங்கன்னா 10,000லேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஓல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஓல்டு கோல்டுலாம் வந்து அதில் வந்து ஓல்டு கோல்டு எடுத்துக்கலாம், காயின் எடுத்துக்கிறாங்களா, சில்வர் கூட எடுத்துக்கிறாங்களா. இந்த ஆஃபர் சில்வர் எடுத்துகிட்டு அன்றைக்கி வேல்யூவில் வந்து கோல்டாக கூட நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ ஜிஎஸ்டி, இவங்க வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. ஹால்மார்க் சார்ஜஸ் வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க. நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறது வந்து 11 மந்த் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபுல் வேஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்து மங்களன் மங்களில் மட்டும் தான் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க. எல்லாமே
100% வேஸ்டேஜ் ஃப்ரீ தராங்க, ஜிஎஸ்டி ஃப்ரீ தராங்க. உங்களுக்கு யாராவது டெபாசிட் 10,000 ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த கடை ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்சி காமாட்சி. இது பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஸ்கீம் தான் இவங்க கிட்டே இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணால், ஓல்டு கோல்டு இருந்துச்சுன்னா அதையும் கோல்டாகவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. 3% வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி நீங்கள் தான் கட்டணும். இதில் வந்து கோல்டு காயின் எடுக்கிறீங்க, நான் இந்த ஸ்கீம் வந்து டெபாசிட் பண்ணுறேன், ஜுவல்லரி எடுக்காமல் நான் காயின்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் தராங்க. கோல்டு காயினுக்கு வேல்யூவில் வந்து ஏதோ சம் பெனிஃபிட்டும் தராங்க. அதை நீங்கள் வந்து ஜிஎஸ்டியாக கூட கன்வே பண்ணிக்கலாம். ஆனால் பட் வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து மேக் டு ஆர்டர் வந்து பண்ணி தராங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க வந்து ஏஆர்சியை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து 6 மந்த்ஸ்னால ஒரு நல்ல பெனிஃபிட். ஏன்னா 6 மாதத்தில் சின்ன ஒரு கல்யாணம் மேரேஜ் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்கன்னா 6 மாதத்துலேயே நமக்கு வேணும் நகை வேணும் அப்படின்னு இந்த ஸ்கீமை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7th பார்த்தீங்கன்னா வந்து தங்கமயில் ஜுவல்லரி. இதில் வந்து ஃப்யூச்சர் ப்ளஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 15,000 வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி வருது. மேக்ஸிமம் எந்த லிமிட்டும் தரலை. அது இல்லாமல் வந்து கோல்டாக வர வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து 75% வந்து வேஸ்டேஜ் வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க. இதில் வந்து கோல்டு, டைமண்ட் ஜுவல்லரி எது வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது கோல்டு ரேட்டில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் அப்படியே வர வச்சுக்கலாம். 3% ஜிஎஸ்டி நீங்கள் தான் பண்ணணும். இதுக்கு பீரியட் பார்த்திங்கன்னா 330 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்டே இன்னொரு ஸ்கீம் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து ஸ்மார்ட் கோல்டு. இது வந்து ஓல்டு ஜுவல்லரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அமௌண்ட்டாக கிடையாது. கோல்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. அது வந்து மினிமம் பார்த்திங்கன்னா வந்து 8 கிராம்ஸ்லேருந்தே எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 916 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. இதுக்கும் பார்த்திங்கன்னா 75% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 11 மந்த்து. தங்கமயிலே பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷனுமே இருக்குது. அமௌண்ட்டாகவும் இருக்குது, கிராமாகவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் வந்து தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீமா ஜுவல்லரி. சொல்கிறதாரா ஓல்டுன்ற ஸ்கீம் இவங்கக்கிட்ட இருக்குது. ஓல்டு கோல்டு இதில் வந்து அமௌண்ட்டாக கிடையாது, ஓல்டு கோல்டு தான். 100% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. 3% ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். 11 மந்த்து ஸ்கீம் இது. ப்ரீ க்ளோஸ் வந்து நீங்கள் 3 மாதத்துக்குலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆஃப்டர் 3 மந்த்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட் தராங்க. பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதாலும் பீமாவை ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் திடீர்னு வச்சுருவாங்க. நம்ம செய்முறை செய்கிற மாதிரி தான் வரும். இல்லைனா உங்கள் வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் பீரியட், லாங் பீரியட் இல்லை, ஒரு ஷார்ட் டேர்ம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு டெபாசிட் பண்ணி இந்த மாதிரி ஜுவல்லரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்கே தங்க மாளிகை. இது வந்து செங்கல்பட்டில் இருக்குது. இது உங்கள் ஸ்கீம் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 25,000 எடுத்துகிட்டு போகலாம். நோ லிமிட் வந்து எந்த லிமிட்டும் வந்து மேக்ஸிமம் அவங்க சொல்லலை. கோல்டாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஓல்டு கோல்டு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. 100% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ. 3% ஜிஎஸ்டி. 11 மந்த்து. என்எஸ்கே தங்க மாளிகையில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. லைட் வெயிட்டில் பார்க்குறவங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ். நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்போம் இவங்க கடையோட ஜுவல்லரிஸ்லாம் பார்த்து. அப்கமிங்கில் வேணால் வந்து இவங்களோட கடையில் வந்து ஜுவல்லரி வீடியோஸ் வேணால் நான் போடுறேன். உங்களுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணால் அந்த கடைக்கு போகும்போது வேணால் போடுறேன் உங்களுக்கு. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஆனால் செங்கல்பட்டில் தான் இருக்குது. வேறு எங்கேயும் பிரான்ச்சஸ் கிடையாது இவங்களுக்கு. சென்னை செங்கல்பட்டில் தான், வேறு எங்கேயுமே கிடையாது. போடணும்னு நினைக்கிறோம் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து வீடியோ கால் ஃபெசிலிட்டியும் இருக்குது இந்த கடையில். வந்து ஆன்லைன்லேயே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது கூட இவங்க பண்ணித்தராங்க. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்கீம் பார்த்திங்கன்னா போத்தி சொர்ண மகள், சொர்ண விருட்சம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 25,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து 2 லட்சம் தான் டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க கேஷாக. இதே ஓல்டு கோல்டில் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கோல்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அன்றைக்கி ரேட்டு வந்து அமௌண்ட்டாக வந்து வர வச்சு நமக்கு வந்து டெபாசிட் பண்ணி கொடுத்துருவாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா வந்து வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் கவர் பண்ணி தராங்க. 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும். 11 மந்த்து ஸ்கீமு. 11 மந்த் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் வேஸ்டேஜோடு எடுத்துக்கலாம். அந்த 18% அவங்க வந்து மினிமம் வந்து லாக்இன் பீரியட் வந்து 6 மந்த்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணால் அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸ் மாதிரி தராங்க. போத்தி சொன்ன மகளை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ஏசியில் பார்த்தீங்கன்னா வந்து 11 மந்த்து ஸ்கீம். என்ஏசியில் மினிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா வந்து 1 லேக் கொடுத்துருக்குறாங்க. ஓல்டு கோல்டு எடுத்துக்கிறதா இருந்தால் ஓல்டு கோல்டு வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி ஏற்ற கிராமாவே வர வச்சு நமக்கு வந்து பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க. 20% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ. 3% வந்து ஜிஎஸ்டி. ஆனால் என்ஐசியில் வந்து ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயே கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக தான் சொல்கிறேன். அவங்கக்கிட்ட வந்து மேக் டு ஆர்டர் வேணால் பண்ணி தரேன்றாங்க. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏவிஆர் சொர்ணமஹால் இவங்ககிட்ட வந்து மினிமம் வந்து 15,000 இருந்துச்சுனாவே நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் எந்த லிமிட்டும் தரல. இதே நீங்கள் வந்து ஜுவல்லரியாக எடுக்கிறீங்கன்னா 20% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். இதில் வந்து கோல்டு காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வித்தவுட் ஜிஎஸ்டியில் தராங்க. சப்போஸ் நிறைய பேர் வந்து டெபாசிட் பண்ணி காயினாக வாங்கினவங்க அந்த 1% 2% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்கள் இருந்து கூட நீங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டியும் அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி தரதுனால ஏவிஆர் சொர்ணமஹாலில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கசானா ஜுவல்லரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10,000லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஓல்டு கோல்டு வந்து எடுத்துக்கிறாங்க டெபாசிட்க்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ. 3% ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும். 11 மந்த் ஸ்கீம் இவங்களும் வந்து ப்ரீடேட் வந்து 6 மந்த்ஸ்லேருந்தே ஆஃப்டர் வந்து 5 or 6 மந்த்ஸ்லேருந்தே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கேற்ற பெனிஃபிட்டும் தராங்க. இப்போ 5 மந்த்ஸை க்ளோஸ் பண்ணிங்கன்னா 5% அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் கசானா ட்ரை பண்ணுறவங்க கசானா ட்ரை பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக மகாலட்சுமி கோல்டன் டைம் இவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000 டெபாசிட் எடுத்துக்கிறாங்க. ஓல்டு கோல்டு வந்து எந்த லிமிட்டும் தரல. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி தராங்க. 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே சென்னையில் திருவான்மியூரில் மட்டும்தான் இருக்குது. இவங்களுக்கும் எந்த பிரான்ச்சஸ் கிடையாது. இவங்களும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 5 சவரத்துக்கு வந்து ஆரம் நெக்லஸ் அந்த மாதிரி செட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய வச்சுருக்காங்க. இவங்க திருவான்மியூரில் மட்டும் தான் இருக்குது. இவங்களுடைய ஸ்கீம் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. வேணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஜுவல்லரியில் பார்த்திங்கன்னா வந்து அமௌண்ட்டாக எதுவுமே அவங்க சொல்லலை. கிராமாக மட்டும் தான் வர வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ. 3% ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும். 11 மந்த்து ஸ்கீமு பிரின்ஸ் ஜுவல்லரியும் இவங்கக்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட கொஞ்சம். ஏன்னா வந்து நிறைய கடையில் வந்து ஒரே மாடலை வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட யூனிக்காக வந்து 1 2 இருந்தால் கூட யூனிக்காக இருக்கும். அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து யூனிக்காக தேடுறவங்க பிரின்ஸ் ஜுவல்லரியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 15 ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்துட்டோம். எந்தெந்த ஷாப்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும் அது மாதிரி சொல்லிட்டு யார் எந்தெந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்குதா இல்லைனா உங்களுக்கு எதனா டிஸப்பாயிண்ட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் friends. Bye.